டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து தலையில் தூக்கி கட்டிக்கிட்டு நம்ம இப்போ நடக்க வேண்டியதாக போச்சுது. ஏன்னா நிறைய அரிசி திங்கிறது, ஆனால் எந்த உடல் உழைப்பும் இல்லை. அப்புறம் என்ன செய்யுதுக்கு? சுகர் கூடிக்கிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே போகுது. எனக்கு சுகர் குறையாதா? வா அந்த மாதிரி விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ விடிவு காலம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. லெட்டர் தமிழ்ச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, அப்படிங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படியான நாள், அதிகாலையில் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நடந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெட்ட வெளிச்சம் வரல மக்களே. இன்னும் வந்து லண்டன் வந்து குளிர்லேயே தான் போயிட்டு இருக்குது. கேட்டிங்களா? இந்த குளிருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ விடிவு காலம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வரும் சீக்கிரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் நிறைய நாள் யோசித்து வச்சு எடுத்த வீடியோ. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய டயபெட்டிக்ஸுக்கான ரெசிபிஸ் நிறைய போட்டிருப்பேன். லஞ்சு நீங்கள் இதை சாப்பிடுங்க, ஏன் மக்களே இதை காலையில் சொத்துக்கு இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிடுங்க, மத்தியானம் சொத்துக்கு இதை சாப்பிடுங்க, ராத்திரி இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிலாம் நான் போட்டிருப்பேன். அந்த சீரீஸில் தான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசிய மக்களிடையே நம்ம என்னத்தை நிறைய எடுப்போம். எப்போவுமே ஓடி போனோன்னே அடுக்கலைக்குள்ளே ஓடி போனோன்னே சொத்தப்பானே பார்த்தோன்னா முதல்ல என்னத்தை போடுது, அரிசி. சோறு இல்லாமல் நமக்கு எங்கேயுமே வாழ்க்கை நடக்காது, அப்படி தானே? ஆமாம். அதனாலே நம்ம என்னது தலைமுறையாக இந்த டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து தலையில் தூக்கி கட்டிக்கிட்டு நம்ம இப்போ நடக்க வேண்டியதாக போச்சுது. ஏன்னா நிறைய அரிசி திங்கிறது, ஆனால் எந்த உடல் உழைப்பும் இல்லை. அப்புறம் என்ன செய்யுதுக்கு? பல வழிமுறைகள் நம்ம முயற்சி பண்ணுறோம். யார் முயற்சி பண்ணுறாங்க? எல்லா மக்களும் அவங்க பாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் சோறு உடைஞ்சிடும். இன்னைக்கு வந்து நான் பண்ணுறது வந்து இந்த டயபெட்டிக்குடைய ஒரு சின்ன ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் தோசை திங்கலாமா டயபெட்டிக்ஸுக்குன்னு. அதாவது வந்து நம்ம இந்த டயபெட்டிக்ஸ் இதை பற்றி வீடியோ போட்டப்போ நிறைய பேர் தோசை திங்கலாமா, அது திங்கலாமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் எங்கள் சுகர் கூடிக்கிட்டே போகுது, எனக்கு சுகர் குறையாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த மாதிரிப்பட்ட ரெசிபிஸ்லாம். ஓகே, இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட சுகர் இருந்தால் மட்டும்தான் திங்கணும்னு இல்லை, எல்லாரும் திங்கலாம். கேட்டிங்களா? சுகர் இல்லாமல் இருக்கிறவங்க சுகர் வராமல், அதாவது டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்காக சாப்பிடலாம். வந்தவங்க வந்த அளவு குறைக்க கண்டி சாப்பிடக்கூடிய சாப்பாடு. கேட்டிங்களா? எல்லாத்துக்கான பொது நியதி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, முட்டை தோசை. நம்ம சாதாரணமாக முட்டை தோசைன்னா என்ன செய்வோம், அரைச்சி வச்சுருக்க தோசை மாவை எடுத்து ஊற்றி அதுக்கு மேலே முட்டையை ஊற்றி இந்த முட்டை தோசைன்னு. ஆனால் வந்து முட்டை தோசை நம்ம வந்து ஒரு டயட் அஸ் அ பார்ட் ஆஃப் டயட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம எடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் அளந்து போடணும். கேட்டிங்களா? நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் முட்டை தோசை பண்ணுறேன். எப்போவுமே இதுக்குள்ள ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தோசைக்கு ஒரு 10 கிராம். ஏப்பா, இதுவே 17 கிராம் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அதிசயமாக இருக்கும். இது வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்குவோம். கரெக்டாக 20 கிராம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆளுக்கு காலையில் தோசைக்குள்ள மாவு. ஓகே, உங்களுக்கு தோசை வேணுமா? ஓகே, அப்போ இந்த 20 கிராம் மாவுக்கு 2 முட்டை, 10 கிராமுக்கு ஒரு முட்டை, 10 கிராமுக்கு ஒரு முட்டை நீங்கள் வச்சு போடணும். அப்போம்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் வந்து கூடுதலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நான் அழகாக பவர் பேக்டாக உங்களுக்கு பண்ணி காணிக்கேன் பாருங்கள். அப்படி மனசு தளராதங்க. கேட்டிங்களா? என்ன கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்து மாவுச்சத்து வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு, இல்லைன்னா குறைவான அளவு போதும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருவோம், அதுக்கு மேலே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோறு வகைகள் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை நம்ம கூட்டி சாப்பிட்ருவோம். புரோட்டீன் போன்ற உணவுகளை வந்து கம்மியாக வச்சுருப்போம். நிறைய பேருக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சா, நீங்கள் இன்சுலின் எடுக்கிறீங்க, டேப்லெட் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் இந்த வீடியோ எனக்கானது இல்லை, டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ. ஓகே, எனக்கு இன்னும் டயபெட்டிக்ஸ் வரல. ஓகே,
ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இல்லைன்னா ஒரு முழு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா அது பல்லாரியை ரொம்ப சின்னது. ஓகே, அதை பிடிச்சி பெருசாக வெட்டிக்கணும். 2 eggs இதை நல்லா அடிச்சுக்கணும். இது ஸ்பூனில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20 கிராம்ங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனும் கொண்டாவும் போட்டிங்கன்னா கரெக்டாக. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வரனோட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயது 26, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு யூகேயில் NHSல நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான ஒரு முழு விவரங்கள் அறியணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-502-13518 அந்த நம்பரில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்களை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இவங்களை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்ததே நம்முடைய வாழ்த்து. பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவில் ஒரே ஒரு மிளகா. ஓகே, ஒன்றும் அரையோ அவங்கவுங்க இதுக்கு கொஞ்சம் அந்த கீரை எடுங்க. கொத்தமல்லியா? ஒரு முட்டை ஒரு தோசை செய்கிறதுனால 1-2 தோசை செய்கிறதுனால கொஞ்சமாக கீரை. கொத்தமல்லி இல்லைன்னா வேறு கீரை கூட போட்டுக்கலாம். ஸ்பினாச் போட்டலாமா? இல்லை இது வந்து மணத்துக்காண்டி போடக்கூடியது கொத்தமல்லி. ஓகே, அது வேறு. ஸ்பினாச் எல்லாம் போட்டு செய்கிறது அது வேறு. ஓகே, ஸோ இவை பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இப்போ இது ஒரு 3 பேருக்கு பண்ணுறோன்னா இதே மடங்கு 3 மடங்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ எனக்கு மட்டும் பண்ணுறதுனால வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கால் கை வெங்காயம் போட்டால் போதும். பச்சை மிளகாய் லைட்டாக, இந்த கீரை, உப்பு போடணும் மறந்துடக்கூடாது. தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோம்ல. வேணும்னா ஒரு லைட்டாக தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க இதான். ஓகே, இதுதான். ஓகே, இதுதான் காரியம் கேட்டிங்களா. இது வந்து நீங்கள் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறையாது அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. வயிறு நிறையும். ஏன்னா இதில் ஃபுல்லாக முட்டை இருக்குது. முட்டை வந்து ப்ரோட்டீன் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வயிறு நிறையும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றது அதனுடைய அளவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம சைக்காலஜியோட சம்மந்தப்பட்டது. நம்ம நிறைய சாப்பாடு நிறைய கமமான சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் மீன் கறியை ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு சின்ன தோசையை கொடுத்தா எப்படி இருக்கும்? அது பிரெயின் உடனே நம்ம பிரெயின் சைக்காலஜி என்ன பண்ணுறோம், டேங்கப்பா எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் பாருடான்னு. கிடையாது, அன்னைக்கு சோளப்பொடியை போட்ட அப்படி இருக்கேன்னு எல்லாருக்கும் இந்த இது உண்டு. நீங்கள் பெரிய அந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஓகே, இதை நல்லா கலக்கி வச்சுக்கணும். அந்த மாவெல்லாம் நல்லா கரையிறது வரை. இதில் வந்து நம்ம மில்லட் மாவு யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாவுனாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இனி வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னி பண்ணிடலாம். ஸோ தேங்காய், நம்ம பச்சை மிளகா போட்டு நீங்கள் அரைக்கிறனால அரைக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா இல்லை வத்தல்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு? வரமிளகா. ஸோ 2 துண்டு இஞ்சி இதை போட்டு ஒரு சூப்பரான இதை உங்களுக்கு வந்து இப்போ புளி போடணும்னா புளி போட்டுக்கலாம். நான் வந்து புளி போடலை. ஓகே, இதை வந்து நல்லா அரைச்சிடணும். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, NHS இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யூகேல NHS இங்கிலாந்து வந்து டயபெட்டிக் டைப் 2 டயபெட்டிக் இருக்கிறவங்க, அதிகப்படியான உடல் பருமன் உள்ளவங்க, அதாவது 27 BMI 27க்கு மேலே இருக்கிறவங்க, இல்லைனா ஏஷியன் உமனாக இருந்தால் ஏஷியன் மென் அண்ட் உமனாக இருந்தால் 25 BMI 25க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டயட் பிளான் வச்சுருக்குறாங்க. அதுக்கான ஒரு அந்த லிங்க்கை வந்து நான் நம்முடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இது வந்து எப்படின்னா
நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் அதுக்கு எலிஜிபிளானு நீங்கள் பார்த்துக்கணும். அதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். 18லேருந்து 60 65 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைப் 2 டயபெட்டிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். கழிஞ்ச 6 வருஷத்துக்குள்ளே அது டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். 6 வருஷமாக இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சில க்ரைட்டீரியாலாம் அதில் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு கேலரி ரெடியூஸ்டு டயட் பிளான்னு சொல்லி ஒரு டயட்டை கொடுப்பாங்க. அதில் வந்து சூப்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய சூப்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து அது வந்து இந்த ஷேக்ஸ் எல்லாம் அந்த கொடுப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறது ஸ்லிம் ஷேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டயட்டு அதை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு நம்மளை எடுக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ரொம்ப கேலரி ரொம்ப கம்மியாக எடுக்கிறதுக்கு ஒரு 600லேருந்து 900 கேலரி டெய்லி எடுக்கிற மாதிரி. யூஸ்வலாக நம்ம எவ்வளோ எடுப்போம் 2000. நம்ம கேலரிலாம் எடுக்கிறது பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு 3000 4000 வரை போகும். 2000 3000 வரை கேலரி போகும். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய எந்த இதில் வந்து 600 900 கேலரிக்குள்ளே நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி நம்ம பேக் டு நம்மளுடைய ஓன் ஃபுட்டு அதே கேலரி லெவலில் எடுக்கிறதுக்கு நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு இது. நிறைய பேருக்கு வந்து அது வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதை வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து அதை நான் கம்ப்ளீட்டாக உள்ளே போய் பார்த்தேன். அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து இது பண்ணலாம். நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கணும். நான் இந்தியாவில் இருக்கேன், நான் பண்ண முடியுமான்னு கேட்க முடியாது. இது இங்கிலாண்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் NHS. ஓகே, சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுது. உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி இது பண்ணி அது தாளிச்சு விட்டுட்டா சட்னி அடிப்பொலி சட்னி. எண்ணெய்க்கும் பச்சை மிளகாவே போட்டுட்ருக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு வரமிளகா போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, இது ஈவினிங் டின்னருக்காக எடுத்துக்கலாம். நான் ஈவினிங் டின்னருக்காக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து சிக்கன் கறி இந்த மாதிரி அகைன் ப்ரோட்டீன் அதில் சிக்கன் கறி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கறி சிக்கன் கறின்னு சொன்னதும் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ரீசெண்டாக ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஊரில். அது நான் யூடியூப்பில் பார்த்தேன். பேரில் என்னென்னு தெரியல நமக்கு. நம்ம ஊரில் அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயே இந்த பிரியாணிங்களில் சோறு தான் நிறைய இருக்குது. அம்மம்மானு அதில் வந்து இந்த பீஸ் வந்து இந்த சிக்கனோ மட்டனோ பீஃபோ என்னன்னாலுமே அதில் பீஸு 1 இல்லைன்னா 2 இதெல்லாம் தான் டயபெட்டிக்ஸுக்கு காரணம். ஆனால் ரைஸ் அமமான குவிச்சு வச்சிடுறாங்க. அதில் வேறு ஆட்கள் கீழே அந்த வீடியோ பார்த்த ஆட்கள் கீழே கமெண்ட், உங்கள் இதில் வந்து உங்கள் ஆக்சுவலி அந்த இதில் வந்து 2 3 பீஸு சிக்கன் 2 பீஸ் சிக்கன் இருக்குது, சின்ன பீஸு. ரைஸ் வந்து நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆள்கள் அதில் வர கமெண்ட். எனக்கு பார்க்குறதுக்கு ரைஸ் நிறைய இருக்குது. ஒரு 3 நாள் அந்த ரைஸை சாப்பிடலாம். கேட்டிங்களா? சிக்கன் பிரியாணி ஊரில் வந்து இந்த கெடுக்கிறது எல்லாமே இந்த பிரியாணி தான் நிறைய. அப்படித்தான் இன்டெரக்டாக உடம்புல கார்போஹைட்ரேட் எண்ணெய் எல்லாம் போடுறோம். ஆமாம், எண்ணெயை விட அது கார்ப்ஸ், அவ்வளோ கார்ப்ஸ் அது வந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தோசையை பாருங்கள், லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா வந்து ரொம்ப இதாக இருந்தால் நீங்கள் வந்து கீ கூட ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இல்லை இது 2 தோசையை உடனே கூட விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து மாற்றி எடுத்துடலாமா? இதை 2 தோசையாக போட்டுக்கலாம். ஏன்னா 2 தோசையாக சாப்பிடுவேன்னா 2 தோசையாக போட்டுக்கலாம். ஒரு தோசையாக நான் இப்போ போட்டிருக்கேன். எனக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகணும், அதனால் நான் ஒரு தோசையாக போட்டேன். ஓகே, பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? சூப்பராக வந்துடுச்சு. அடிப்பொலி தோசை. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இப்படி சாப்பிட்டா ஒரு குற்றம் இல்லாமல் சாப்பிடலாம். ஆமாம், குற்ற உணர்வு இல்லாமல் நல்ல ஜாலியாட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ரேஸுக்கும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த ஏஷியன்ஸ்க்கு, குறிப்பாக நம்ம இந்தியர்களுக்கு இலங்கைக்காரங்களுக்கு நம்ம இந்த ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நிறைய இன்றைக்கி வந்து டயபெட்டிக்ஸ் இருக்குது. அது டயபெட்டிக்ஸ் முதல்ல வந்து என்ன ஆகும், ப்ரீ டயபெட்டிக்னு ஒரு கண்டிஷனை முதல்ல நமக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அது டயபெட்டிக்ஸ் வருமா வராதா அந்த ஸ்டேஜில் இருக்கும். கேட்டிங்களா? அடுத்தது வந்து டயபெட்டிக்ஸ். அது வந்து மாத்திரையில் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ஒரே ஒரு மாத்திரையில் டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுவார், மெட்ஃபார்மின் அடுத்தது மெட்ஃபார்மின் ப்ளஸ் கிளிக்லசைட், அடுத்தது மெட்ஃபார்மின் ப்ளஸ் கிளிக்லசைட் ப்ளஸ் டபிக்லெட்ரிசோன் ஒரு டேப்லெட். அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியல. அட் 1 2 3 ஆட் ஆகும். அப்புறம் 3 + 4 ஆட் ஆகும், 4 + 5 ஆட் ஆகும். அப்படியே ஆட் ஆகிட்டே போகும்.
பிறகு அட் த எண்டு இது டேப்லெட்டுக்கெல்லாம் ஒன்றும் இந்த இது வந்து சரியாகாது டே. அடுத்தது இன்சுலினில் போவோன்னு ஆஃப் பண்ணிடலாம். இன்சுலினில் போவோன்னு இன்சுலினுக்கு போகும். படிப்படியாக முன்னாடிட்டே போகும். படிப்படியாக முன்னாடி அதாவது வாழ்க்கையில் சம்பளம் கூடலையோ டயபெட்டிக்ஸ் கூட்டிகிட்டே போகும். அதில் இன்னும் ரொம்ப ஒரு வருத்தமான செயல் என்னடான்னா, இன்னமும் நம்ம ஊரில் இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஆட்கள் இருக்கிறாங்க. டயபெட்டிக்ஸ் என்பது ஒரு நோயே கிடையாது. இன்னமும் நான் பார்த்துட்ருக்கிறேன் ஃபேஸ்புக்கிலலாம். நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டான்னு டாக்டர்கிட்ட போகாமல் அதுக்கான நம்ம சிகிச்சைகளை எடுக்காமல் மக்கள் வந்து தேயார் அப்படி தானே. அப்புறம் டயபெட்டிக்ஸ் கூடுதலாகி கால் எடுக்கணும் கை எடுக்கணும்னு வந்த பிறகு இதாகும். போகலாண்டா. ஸோ இந்த சட்னியில் இதை வந்து இப்படி நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன் இந்த சட்னி. இது கட்டியாக பண்ணாலும் ஓகே. ஸோ சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சட்னியே என்ன அமோகமாக இருக்குன்னு பாருங்கள். ஏசாயங்க இதுக்கு அடுத்தது வந்து ஒரு காப்பி எடுங்க. காப்பி ஓகே. இதில் வந்து கொஞ்சம் பால் எடுங்க. இந்த பாலை வந்து நீங்கள் வந்து சூடாக்கியும் விடலாம், சூடாக்காமலும் விடலாம். நான் இது பாருங்கள், டயபெட்டிக்ஸுக்கு எவ்வளோ பால் விடணும்னு மட்டும் பார்த்துக்காங்க. அவ்வளோதான் ஓகே. சும்மா பாலில் வந்து நிறைய சுகர் இருக்குது. பால் வந்து உங்களுடைய நீங்கள் எவ்வளோதான் டயட்டில் இருந்தாலும் பால் வந்து நீங்கள் ஃபுல் மில்கை வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக சுகர் ஏறும். ஓகே. ஸோ அதனால் பால்லாம் வந்து பார்த்து குடிங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆம்லேட் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இல்லைனா இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அது குறைஞ்ச அளவில் தேவை. எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய வேணும், கார்போஹைட்ரேட்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக நிறைய எடுக்காதீங்க. நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காணிக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனில் கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்துள்ள பொருட்களை கம்மியாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் உள்ள பொருட்களை கூடுதலாக எடுத்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். கேட்டிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் அடிபொலியாக இருக்குது. வா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் எதை சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்டா அது சரி வராது. இது ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? உங்களுக்கு இன்னும் தின்ன வேணா ரெண்டு தோசையாக எனக்கு இது பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சுவை அதான் டேஸ்ட் ஆகும். இப்போ இதில் கோதுமை மாவு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீ கோதுமை மாவு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மில்லட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஓன் தோசை நம்ம வீட்டில் தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். கேட்டீங்களா? ஓகே. நான் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ்க்கு என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இந்த தோசை எடுக்கிறதா இருந்தால் இந்த அளவில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு தோசை தான் சாப்பிடணும். இதில் வந்து 4 தோசை சாப்பிட்டேன், 5 தோசை சாப்பிட்டேன், முடியாது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. பட் இதில் இவ்வளோ தான் சாப்பிடணும். கேட்டிங்களா? ஸோ இல்லைன்னா நான் மாவை கூட்டி போட்டேன் டேஸ்ட்டுக்கு அப்படின்லாம் வந்தால் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் வராது. நான் எப்பவுமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஒர்க்குக்கு போகணும், டியூட்டிக்கு போகணும். நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.